நல்லக்கண்ணு ரொம்ப நல்ல தலைவர். ஆனா கட்சி மோசம்னு சொல்லுவாங்க. சங்கரையா நல்ல தலைவர், கட்சி மோசம். அது என்ன முறை அது? இடதுசாரிகள் 2 பேரும் சேர்த்து தான் சொல்றேன். 2லுமே ரொம்ப நாட்டுக்கு உழைத்த பழுத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள். தேசபக்தியில் யாருக்கும் இளைத்தவர்கள் அல்ல. ஆனா தலைவர்களை மட்டும் கொண்டாடிட்டு கட்சியை கடந்து போற அந்த போக்கு என்ன? அது நல்ல முறை அல்ல. ஒரு மோசமான மரத்தில் நல்ல கனி கிடைக்குமா என்ன? நல்ல மண் நல்ல மரத்தில் நல்ல கனி கிடைக்கும். எனவே இதனுடைய அரசியல் இது சித்தாந்தம் மானுடத்துக்கானது. முழு நிறை சர்வதேச கொள்கைகளுக்கானது. சர்வதேச கொள்கை கம்யூனிஸ்டுகள் தவிர வேறு யார் முன்மொழிகிறார்கள்? சிலர் ஜாதியோடு நின்று விடுகிறார்கள், சில கட்சிகள் மதத்தோடு நின்று விடுகிறது, சில கட்சிகள் இனத்தோடு நின்று விடுகிறது, சில கட்சிகள் தேசியத்தோடு நின்று விடுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி மானுடம், உலகம், அங்கே போராடுகிறவன் நமக்கானவன், அங்கே விடுதலைக்கு போராடுகிற மக்கள் நம் மக்கள், அங்கே யுத்தத்தில் பாதிக்கப்படுகிற காசா மக்களுக்கு ஆதரவாக நாம் குரல் எழுப்ப வேண்டும். எங்கோ நடைபெற ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். ஆப்பிரிக்காவில் விடுதலைக்காக போராடுகிற மக்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் சர்வதேச கருத்தியல் அல்லவா? இந்த கருத்தியலுக்கு தான் தமிழ் மண்ணில் பெரும் இடம் இருக்க வேண்டும் அல்லவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இங்க அந்த சொல் பிறப்பதற்கு முன்னாலேயே வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்ற சர்வதேச சொல் பிறந்த இடம் இதானே. இங்கெல்லவா பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை தடுக்கிறாங்க.